நண்பர்களே, வாழ்க்கையின் ஒரு நாள் பாகம் 20 இன்று. இன்னைக்கு வந்து இன்டர்ன்ஷிப்போட டேட் 2. வழக்கம் போல் காலேஜுக்கு கிளம்பாமல் இன்டர்ன்ஷிப் கிளம்பி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பஸ்ஸுக்காக. ஏன்னா நாங்களாம் டேரெக்டாக வீட்டிலேருந்து வந்துடுவோம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் காலேஜ்லேருந்து வருவாங்களா, ஸோ அதனால் நாங்கள் வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வழக்கம் போல் சாம் நண்பர் போட்டு எல்லாம் கலாச்சிச்சு. அப்புறம் இன்டர்ன்ஷிப்புக்கு நாங்கள் வேறு பேட்ச், அதனால் வேறு இடத்துக்கு போயிட்டோம். சாம் நண்பர் இருக்க மாட்டார். ஸோ அதனால் வந்து நாங்கள் மட்டும் இங்கே இருந்து ஜாலியாக ஃபன் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம அக்ஸை வந்து ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணிட்டாப்புல. ரொம்ப நாள் கழிச்சு ரிவீல் பண்ணியிருக்காப்புல. நம்ம ஹேமு ஏதோ வந்து குளிக்கிட்டே இருந்தாப்புல. என்னென்னு பார்த்தீங்கன்னா சோயா சங்க்ஸ் ப்ரோட்டீன். ஆமாம், சரி நம்மளும் 2 எடுத்து வாயில் போட்டு அப்புறம் கோடிங் பார்க்குற வேலையை பார்த்துட்டோம். அப்புறம் மதியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை பரோட்டா அன்றைக்கி சாப்பிடணும் கிரேவிங்ஸ் ஆகிடுச்சு சொல்லிட்டு முட்டை பரோட்டா சாப்பிட்டு அப்படியே வண்டியை வந்து காந்திபுரத்துக்கு கூட்டோம். ஏன்னா வந்து ஒரு சில காம்பனன்ட்ஸ் வாங்கணும் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான மழை, வண்டியை ஓரமாக போட்டு ஒதுங்கிட்டோம். ஏன்னா பேக்கில் லேப்டாப்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அவாய்ட் பண்ணிட்டோம் மழையை. அப்புறம் கொஞ்ச நேரம் மழை நிற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் வேறு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு மேப்பில் வந்து தேடிட்டு இருந்தோம் வேறு கடை எங்கே இருக்குன்னு. அப்புறம் நிறைய கடையில் வந்து ஒரு என்கொயரி போட்டு அப்படியே காந்திபுரம் கிராஸ் கட் ரோடு போயிட்டோம். ஏன்னா நம்ம மாப்பி ஃபோனுக்கு மேட் ஓட்டலான்னு சொல்லிட்டு காந்திபுரம் வந்துட்டோம். அப்படியே அதுவும் கச்சிதமாக முடிச்சுட்டு பக்கத்தில் வவுசி ஏதோ பொருட்காட்சி போடுறான்னு சொல்லிட்டு பொருட்காட்சி பார்க்கலான்னு போனோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒட்டக குச்சிலாம் இருந்துச்சு. சரி உள்ளே போகலான்னு பார்த்தா அதுக்கு 120 ரூபா வருது. அதுக்கு நம்ம வெளியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆளுக்கு என்னென்ன வேணுமோ அதை வாங்கி சாப்பிட்டு அப்படியே அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு ஜூட் விட்டோம். போகிற வரையில் புதுப்பாலத்தில் போனோமா, புதுப்பாலத்தில் யாருமே இல்லை. ஜாலியாக ஒரு வைப்பை போட்டு போயிட்டு இருந்தோம் கைஸ். நம்ம வினோத் மாப்பிக்கு வந்து பானிபூரி தான் சாப்பிட்டான்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு அக்ஷய்க்கும் பானிபூரி பையாவுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துருச்சு. அது செம்ம ஃபன்னில் போய் முடிஞ்சிச்சு கைஸ். அப்புறம் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு படுத்து தூங்கிட்டு வட்டாமே.